ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோடைய ட்ரெய்லர் பற்றி தாங்க பேச போகிறோம். இதை பற்றின ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல வந்திருக்கும் இல்லையா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி என்கிற படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொன்ன டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ஹைப் ஒவ்வொரு பர்சன்டேஜாக ஏறி ஏறி இப்போ 100% வெடிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன் பெரிய ஹைப்பில் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூல் ஊத்துற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம பிரித்து மேஞ்சிடலாம். ட்ரெய்லர் எடுத்த உடனே நாகார்ஜுனா சாருடைய வாய்ஸில் தான் ஆரம்பிக்குது. அவர் வில்லன்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு டயலாகுங்க. அது என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பிறந்த உடனே அவன் யார் கையால் சாகணுன்றது அவன் நெத்தியில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இது படத்தில் இந்த மாதிரியான ஒரு டயலாகை சொல்லிட்டு யாரையோ கொலை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த வாய்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செம தண்டர் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் கிடைக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வாய்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஐயோ என்னடா இது வேற ஒரு லாங்குவேஜ்காரங்க தமிழ் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்திலேயே அந்த கேரக்டர் அங்கே உள்ள ஒரு கேரக்டர் இங்கே வாழ்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அப்படி ஒரு கேரக்டருக்கு வில்லன் கேரக்டருக்கு இப்படி ஒரு டப்பிங் வாய்ஸை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கதைப்படியே அது அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இந்த ட்ரெய்லர்லேயுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யார் யார் எந்த மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரு சின்ன கியூ கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு புரியுது. அண்ட் இதில் அடுத்த டயலாக் ரொம்ப முக்கியமான டயலாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டயலாக் எழுதியிருக்காங்க. என்னென்னா, ஒரு மனுஷனை இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாமல் தூக்க முடியும்னா இட் கேன் பி அன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஷார்ட்ஸ் போடுறாங்க. லைக் அது ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது யூஸ்வலாக நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்தில் பார்ப்போம் இல்லையா? ட்ரக்ஸு அல்லது ஸ்மக்லிங் அல்லது கடத்தல் அல்லது துப்பாக்கி சூடு அல்லது சண்டை வன்முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அதில் காட்டவே இல்லைங்க. அதில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு விஷயம் அதில் கன்வே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா எதையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் எதையோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சத்யராஜ் சாரோட கேரக்டருமே ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த மீன் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இருட்டில் இருந்துட்டு ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒன்று வெடிக்குது. அது வெடிக்கிறதுங்கிறது ஃபயர் பிளாஸ்ட் மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி புகையாக தான் இருக்குது. ஸோ சம்திங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே மாதிரி காட்டுறாங்க. அதில் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. இது எனக்கு எதை ரெசம்பலன்ஸ் பண்ணிச்சுன்னா, அதாவது இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் படம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதில் ஒரு மிஷின் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மிஷின் மாதிரி இதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களோ, இன்னொருத்தங்களை குளோனிங் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மிஷினாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் எனக்கு வந்துச்சு. அண்ட் அந்த டயலாகுமே பார்த்தீங்கன்னா ட்ரேஸே இல்லாமல் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகர்னஸ் எனக்கு வந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காகவே கன்வே பண்ணிச்சுன்னு சொல்லலாம். மேபி இது படம் வந்ததுக்கப்புறம் எனக்கே பேக் ஃபயர் ஆகலாம். ஏன்னா அது இல்லாமலும் போகலாம். பட் எனக்கு அதை பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையும் இருக்கும், அதை வெளியில் கன்வே பண்ணாமல் சைட் ட்ராக்காக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் ஒரு சைடு, அப்புறம் சௌபின் ஒரு சைடு, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா சாரும் மாசாக இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போதுல இதில் முக்கியமாக யார் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் தான். ஒரு 3-4-5 இடத்துல காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரே ஒரு லொக்கேஷனில் மட்டும்தான் வராருன்னு தோணுது எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. மேபி அது இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ அமீர் கான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கும்னு எனக்கு தோணுது. அமீர் கானும் ரொம்ப ஸ்வாகா மாஸாக தான் இருக்கிறாரு. அவருடைய லுக்காக இருக்கலாம், அவருடைய ஆட்டிடியூடாக இருக்கலாம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை அப்படிலாம் நினச்சிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லைடா, நாங்கள் நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாகவும் நிறைய எலமெண்ட்ஸ் அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சது. அதை படத்தில் எந்த
அளவுக்கு காட்டியிருக்காங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நடிப்பாலையும் தன்னுடைய அப்பியரன்ஸாலையும் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற நம்ம வந்து காளி வெங்கட் சாரோடைய வாய்ஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு இந்த நெட்வொர்க்கால மட்டும் இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளானாங்க அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல சார். ஆக்சுவலாக இதுக்குள்ளே இவங்க வேற ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம காளி வெங்கட். அந்த டைலாக்கை கேட்கும்போது இவர் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? ஒருவேளை போலீஸ்கிட்ட சொல்கிறாரா, இல்லை நம்ம ரஜினி சார்கிட்ட சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இடம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த நெட்வொர்க்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்பராக தான் ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஹார்பருக்குள்ளே வேற என்னதான் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் அது கிரியேட் பண்ணுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக இதுலேயுமே வந்து எனக்கு அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மேட்டர் இருக்கும்னு தோணுது. அப்புறம் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி லீக்டு மெசேஜாக வந்தது தான் என்னென்னா, சத்யராஜ் சாரும் சூப்பர் ஸ்டாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அப்படி இருக்கும்போது இவருக்கான ஒரு பில்டப் வேணும் இல்லையா, அப்போது அதை யார் கொடுக்க முடியும்? சூப்பர் ஸ்டாருக்கு பில்டப் சத்யராஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் 38 வருஷம் கழித்து வந்து அவங்க வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு செம்ம டைலாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அது வந்து சத்யராஜ் சார் வாய்ஸில் வந்து சூப்பராக வந்திருக்கு. அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைனில் வச்சிருக்கிறேன், அவன் மட்டும் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட்லேருந்து அப்படியே பேனிங்கில் காட்டுறாங்க. ரொம்ப சூப்பரான என்ட்ரின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாட்டுக்கு அப்புறம் தான் வந்து தலைவரை வந்து 2-3 ஷாட்ஸில் காட்டுறாங்க. அது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இப்போ சொல்லும் போதே எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் வந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு என்ட்ரி தான் வந்து நம்ம தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ இந்த ஒரு டைலாக் சொன்னேன் இல்லையா, சத்யராஜ் சார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு மாஸ் டைலாக் சொல்கிற ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைலாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சம்திங் செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து அது ரன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு சம மேட்ரு என்னன்னா, நம்ம அனிருத் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் வந்து 2 நிமிஷம் ட்ரெய்லர் இருக்குது, 2 நிமிஷத்துக்கும் பாடியிருக்கிறாரு. அந்த ஒரு சாங்குக்கு உண்டான ஒரு மொத்த ஃபுட்டேஜ் இதில் இறக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், அந்த வைபாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் கட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ட்ரெய்லருக்கும் கட் பண்ணியிருக்காங்க, அண்ட் படத்தை கன்வே பண்ணுறதுக்கும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பன்முகமான ஒரு விஷயமாக தான் இந்த ட்ரெய்லரை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் இந்த சாங்குமே வந்து ரொம்ப வைபாக இருந்துச்சு. இந்த சாங்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து காலர் டியூனாகவும் சரி, ரிங் டோனாகவும் சரி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வைபாக தான் இருக்குது இந்த சாங்கு. ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி ஆரம்பிக்கணும், மியூசிக்கே இல்லாமல் லைட்டாக நம்ம வந்து அனிருத்தோட வாய்ஸில் வந்துட்டு அரங்க மதிர விசிலு பறக்கவே அப்படின்னு ஆரம்பிக்குது. சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் டம் டம் டம்னு வந்து இறங்குது. அதை பார்க்கும் போதே ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து தேவா சார் வந்து பாஷா படத்தில் போட்ட அந்த எஃபெக்ட் வந்து இங்கே பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு கேலப் வருது, ஒரு கூஸ்பம்ஸ் வருதுன்னே சொல்லலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான சில டைலாக்ஸும் வருது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைலாக்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் பாயிண்ட்டை மறந்துட்டேன். அது என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுக்கு நடுவில் தலைவரை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அப்போ வந்து உபேந்திரா சாருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன வாய்ஸ் வந்துருக்கு. அதாவது சாங்கில் வர லிரிக்ஸ் சொல்கிறாங்க. சர்டிஃபைட் மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. எனக்கு வந்து ஐயோ எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை கேட்கும் போதுமே எனக்கு கூஸ்பம்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா சாருக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவர் யாரையோ சந்தேகமாக பார்த்துக்கிட்டே அப்படியே கன் எடுப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் வரும். அது சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுனா சாரோடைய வாய்ஸ் தான். அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸில் ஒரு கேள்வி கேட்பார். அது ஆப்வியஸ்லி சார் ரஜினி சாரை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நிஜ வாழ்க்கையிலே தோணும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கனெக்டில் இருக்கிறாரு. ஸோ அதை வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலாகவும் எனக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த டைலாக்கை கேட்கும்போது. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த மூடில் வந்துட்டு தலைவர் ஸ்டைலுக்கே மாறிட்டேன்னு சொல்லலாம். இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா, தலைவருக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தாருல நம்ம சத்யராஜ் சார். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, போயிட்டு சத்யராஜ் சார் வந்துட்டு உன்னை யாரா வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ரஜினி சார் அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது எதுக்காக கேட்டார், எதுக்காக அந்த ஷாட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுறாங்க. உன்னை யாரா இங்கே வர சொன்னா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாசன் மேடத்தை வந்து அடிக்கடி காட்டுறாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அழுதுட்டு போகிற மாதிரி, ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அவங்க வந்து கிராஸ் ஆகிற மாதிரி அப்படி இப்படின்னு சில சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தனியாளாகவே வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு அவர் வெறும் ஃப்ரெண்டு, அவர் வந்து எனக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவரோடைய ஆஸ் யூஷுவல் ஒரு சோகத்தில் ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து சூப்பர் அப்படிம்பாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அவன் உனக்கு அப்பா,
எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நண்பேண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயமா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைலாகாக இது எனக்கு ஃபீல் ஆனுச்சு. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு நண்பன். ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா, அதாவது சத்யராஜ் சார் வந்து ஸ்ருதிகாசனுடைய அப்பா. ஸோ சத்யராஜ் சாருக்கு எதுவும் ஆயிடுச்சா, அவரை கடத்திட்டாங்களா அல்லது கொன்னுட்டாங்களா, ஏன் கொன்னாங்க, யார் கொன்னா? ஆப்வியஸாக அது நாகார்ஜுனா சார் அண்ட் அவருடைய க்ரூவாக தான் இருக்கும். அப்போ எதுக்காக கொன்னாங்க, அவங்க பண்ண தப்பை ஏதோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள், நிறைய வந்து சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்து படம் பார்த்தா தாங்க நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை வந்து பார்க்கணுங்க. டுவர்ட்ஸ் எண்டில் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு டைலாகும் அண்ட் சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெக்னீஷியனை பற்றி பார்க்கும்போது ஃபிலோமின் ராஜ் வந்து ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு எடிட்டை வந்து அவர் படத்துக்கும் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். அவர் படத்துக்கு மட்டும் இதே மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் கட்ஸ் அண்ட் வந்து ஒரு ஷார்ப் கட்ஸ் அண்ட் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்களோ அதை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்து படம் பரபரன்னு பறந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் எடிட்டர் மாதிரியே வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்பரிவு சார். அண்ட் அவங்க ஒர்க் மாதிரியே, அதாவது எப்படின்னா வந்து ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தீனி போடுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு தாங்க. கேமரா ஒர்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது யார் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன் தான் பண்ணியிருந்தார். அவருமே வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த டோனாக இருக்கலாம், அந்த ஃப்ரேமிங்காக இருக்கலாம், அந்த லைட்டிங்காக இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த படத்தோட டிஐ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் வந்து டிஐ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அனிருத்தோட இசை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து 2-3 பாடல்கள் பார்த்தாச்சு. அந்த பாடலுமே வந்து எல்லாருமே வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாரும் ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து திருப்பி வேற ஒரு சாங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அனிருத். அண்ட் பாட்டுன்னு வந்துடுச்சுன்னா வந்து அனிருத், அதுவும் நம்ம தலைவர்னு வந்துட்டாருன்னா வந்து இறங்கி செஞ்சிடுவார்னு சொல்லலாம். இதில் வந்து பிஜிஎம்ஐ வந்து நல்லாவே பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். அதை ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, படம் வந்து எப்படியும் அதகலம் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜெயிலர் படம் வந்துட்டு தலைவர் வந்து வித்தவுட் மியூசிக் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தார். பட் ஆஃப்டர் அனிருத்தோட மியூசிக் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய கேலப் கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரே வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு மேட்டராக தான் வந்து இந்த படத்துக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அனிருத் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேங்க. எப்படி லியோவில் வந்து பேடாஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து செம்ம ஹிட் ஆனுச்சோ, அதே மாதிரி இதில் வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து செம்ம ஹிட் ஆனுச்சு. அந்த சாங்கை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே ஏதோ சண்டை நடக்குது, யாரையோ போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுல, அதையுமே இந்த ட்ரெய்லரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடக்குதுன்னு நம்ம வந்து யோசிச்சிட்டே இருந்தது வந்து தலைவர் பிளேஸில் நடக்குதா அல்லது தலைவர் வந்து வில்லன் ஏரியாவுக்கு போய் அடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சுல, அது யோசனையை வந்து இப்போ வந்து அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது வந்து ஒரு மேன்ஷன் நடக்குது. அது எந்த மேன்ஷன் பார்த்தீங்கன்னா அது தேவா மேன்ஷன். அப்போ ஆப்வியஸாக இது வந்து தலைவருடைய மேன்ஷன் தான். அவர் வந்து ஒரு மேன்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படிங்கிறதா மேட்டர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பாஷா டெம்ப்ளேட்டில் அது வந்து எப்போ எடுத்தாலும் ஓடுங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட். என்ன இப்போ வந்து மேன்ஷன் எடுத்திருக்காரு, ஆனால் இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சத்யராஜ் சாரும் அதுக்குண்டான ஒரு பில்டப்பும் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான எலமெண்ட் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ட்ரெய்லர் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இவங்களோட ஷார்ட்ஸ்லாம் வந்து அதாவது எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் இப்படின்னு இவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வே பண்ணுறாங்க. எடிட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த ஷாட்டில் எப்படி கேமரா நல்லா இருக்குது, கேமராமேன் இவர் தான், இந்த ஷாட்டில் எப்படி ஸ்டண்ட் நல்லா இருக்குது, இவர் தான் ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு கன்வே பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சுன்னா ஓகே என்னடா அவ்வளோதானா அப்படின்னு பார்த்துருக்கும்போது தலைவருக்கு ஒரு பஞ்ச் இல்லாமல் இருக்கலாமா, அதனால் அதுக்கு ஒரு பஞ்ச் வச்சுருந்தாங்க. அதாவது மாஸ் பஞ்ச். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக் தான் இருந்துச்சு, இப்போ ஒரு மாஸ் பஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அந்த பஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்டயே விளையாடி இருக்க அப்படின்றாரு. வந்துட்டு அது வந்து லிப்பில் இல்லை, அது ஓவர்லாப் ப்ளஸ் தலைவர் நடந்து வரும்போது தான் வந்து அந்த டைலாகை போடுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வந்து சிகரெட்டை வச்சுட்டு நடந்து வராரு,
டக்குன்னு ஃப்ரேமை வந்து அப்படி நெகட்டிவ் ஷாட்டில் காட்டிட்டு அப்புறம் திருப்பி வந்து லைவுக்கு வருது. ஷாக் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து டடட அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஷா எஃபெக்ட் தான் அது ஃபீல் ஆனுச்சு. ஆனால் அது வந்து பழைய ஃபுட்டேஜா அல்லது இப்போ உள்ள ஃபுட்டேஜான்னு தெரியல. ஒருவேளை தலைவருக்கு வந்து இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குமோ, அதில் வந்து யங்ஸ்டராக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஏஐ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் அவாவும் எல்லாமும் இருக்குது. ஸோ அது வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைவர் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணலாம், ஒரு எமோஷனல் சீன் வந்து நடிக்கிறதா இருக்கலாம், அல்லது லவ் பண்ணுற சீனாக இருக்கலாம், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலெல்லாம் டாப்பாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காமெடிங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக பண்ணுவார், ரொம்ப இலகுவாக அதை வந்து செயல்படுத்துவார், அதை வந்து அரங்கேற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ண ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அது என்ன, அப்படியே கேஷுவல் நடந்துட்டு இருப்பார், சட்டனே அப்படிம்பாங்க. அது வந்து 2 பேர் பயப்படுவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போவார். ஸோ இதோட தான் அந்த ட்ரெய்லர் வந்து முடியுது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஓகே, ஃபன்னும் இருக்கும் போல் அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ படம் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தனோ அது வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு 80% சாட்டிஸ்ஃபைட். ஏன் அந்த 80%, ஏன் அந்த 20% வந்து நான் வந்து விட்டு வச்சிருக்கிறேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தேட்டரில் போய் பார்க்கும்போது அது என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா, அதுக்காக தான் அந்த 20% நான் விட்டு வச்சிருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஏதையோ மறைக்கிறாங்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் சாருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டோரி வந்து கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வந்து லியோவாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க விக்ரமாக இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி வந்த எந்த படமாக இருக்கும், கைதியாக இருக்கலாம், அல்லது மாநகரமாக இருக்கலாம். எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை இல்லைன்னா என் மேலே கோச்சுக்காதீங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரெய்லர், வேறு ஒரு மூவி, அதோடைய ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ்.